எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல Wazirx NFT மார்க்கெட் பிளேஸ்ல எப்படி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த எல்லா வெப்சைட்லயுமே அதுல மோஸ்டா வெறும் சைன் அப் பட்டன் மட்டும் தான் இருக்கும். ஆனா இதுல சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். டெக்னிக்கலா நீங்க உங்க மெட்டாமாஸ்க் வாலெட்ட எங்க பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் பண்ண போறீங்க. எங்க பிளாட்ஃபார்ம்ல உங்க மெட்டாமாஸ்க் வாலெட்ட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் விஷயம் உங்ககிட்ட ஒரு மெட்டாமாஸ்க் வாலெட் இருக்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே அதை எப்படி பண்றது அப்படின்னு நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு தடவை மெட்டாமாஸ்க் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லயோ இல்ல குரோம் ப்ரௌசர்லயோ அடுத்ததா நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கனெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ண வேண்டியதுதான். நீங்க கனெக்டா கிளிக் பண்ண உடனே இங்க உங்களால உங்க டிஃபரண்ட் அக்கவுண்ட் நம்பரை பார்க்க முடியும். சோ இதெல்லாம் தான் உங்களோட மெட்டாமாஸ்க் அக்கவுண்ட் வாலெட் நம்பர். உங்ககிட்ட டிஃபரண்ட் அக்கவுண்ட் நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது சரியா இருக்கும்னு தோணுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மெயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க ரெண்டாவது இருக்கிற அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே அடுத்த ஆப்ஷன் கனெக்ட் டு மீம் தான். நான் இப்போ கனெக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது இது ரொம்பவே ஸ்பெசிபிக்கானது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். இந்த சைட்ல இன்னொரு நெட்வொர்க்கை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் கரண்டா எத்திரியம் நெட்வொர்க்கை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் உங்களுக்கே தெரியும் Wazirx இப்போ பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெட்டாமாஸ்க் இப்போ BSCயை பை டிஃபால்ட்டா சப்போர்ட் பண்றது இல்ல. சோ இப்போ நாம என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கோட டீடைலை நாம ஆட் பண்ணணும். இங்க மேல பாத்தீங்கன்னா எத்திரியம் மெயின்நெட் அப்படின்னு காமிக்குது. இப்போ நாம இங்க என்ன பண்ண போறோம்னா நாம இந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு நெட்வொர்க்கை ஆட் பண்ண அலோவ் பண்ண போறோம். அது எதுனா அது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின். நாம பை டிஃபால்ட்டாம் பிஎஸ்சி அதாவது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கை ஆட் பண்ண போறோம். அந்த நெட்வொர்க்கோட டீடைலை நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட்க்கு ஆட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா அப்ரூவ கிளிக் பண்ணணும். இந்த ஃப்ளோல நீங்க அப்ரூவ கிளிக் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் டீடைலை மேனுவலா ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃப்ளோவை இந்த இனிஷியல் ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணி இதுக்கு அப்ரூவ்னு கொடுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளோல நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சைட்டுக்கு வேற ஒரு நெட்வொர்க்கை ஆட் பண்ண பெர்மிஷன் கொடுக்க போறோம். இப்போ அப்ரூவ்னு கிளிக் பண்ண உடனே அடுத்ததா அது என்ன கேக்குதுன்னா நெட்வொர்க்கை ஸ்விட்ச் பண்றதுக்கான பெர்மிஷன் கேட்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ நீங்க கரண்டா எத்திரியம் மெயின்நெட்ல இருக்கீங்க. இப்போ நீங்க இதை ஸ்விட்ச் பண்ணிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆயிடும். ஸ்விட்ச்னு கொடுத்த உடனே பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆயிடும். இப்போ நீங்க சைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். நீங்க சைனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கனெக்ட் வித் Wazirx ஆப்ஷன் கிடைக்கும். அப்புறம் இங்க நீங்க உங்களோட யூசர் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட யூசர் நேம் நான் என்ன கொடுக்க போறேன்னா டெஸ்ட் 123456 அப்புறம் இன்னொரு நம்பர் 7யும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டிஸ்ப்ளே நேம் உங்களோட ஓன் டிஸ்ப்ளே நேம் ஆட் பண்ணிக்கோங்க. யூசர் நேமையும் நீங்க நினைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். டிஸ்ப்ளே நேமை நான் டெஸ்ட் யூசர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இமெயில்ல நீங்க உங்க இமெயிலை கொடுங்க. என்னோட இமெயில் ஐடி test@test123.com. அடுத்து நான் ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் என் அக்கௌண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டேன். அதுவும் Wazirx NFT மார்க்கெட் பிளேஸ்ல. இங்க ரைட் டாப் கார்னர்ல இருக்கிற ப்ரொஃபைலை நீங்க கிளிக் பண்ணா நீங்க உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கலாம். அப்புறம் இங்க நீங்க உங்களோட டீடைலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைல் போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட பயோவையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க ஃபுல் நேம் உங்க சோசியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினை எப்படி மேனுவலா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு மேனுவலா ஆட் பண்றது அப்படின்னு சொல்ல போறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோல நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணியிருந்தா நீங்க இப்போ நான் காட்டுறத பண்ண வேணாம். அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க் டீடைலை மேனுவலா ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா புது டேபை ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுள்ல BSC அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் டு மெட்டாமாஸ்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க.
நீங்க அப்படி சர்ச் பண்ண உடனே, நீங்க கனெக்டிங் மெட்டாமார்க்ஸ் டூ பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிற ஆப்ஷன academy.binance.com அப்படிங்கிற வெப்சைட்ல பார்க்கலாம். அத நீங்க ஓபன் பண்ணி ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தா, இங்க நீங்க நெட்வொர்க் டீடைல்ஸ பார்க்கலாம். நீங்க இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மெட்டாமாஸ்க ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க மை அக்கவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட்டிங்க்கு போங்க. அங்க செட்டிங்ஸ்ல நீங்க ஒரு புது நெட்வொர்க்க ஆட் பண்ணணும். இங்க பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் ஏற்கனவே ஆட் ஆகியிருக்கு. அப்படி இல்லனா நீங்க ஆட் நெட்வொர்க்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெட்வொர்க் நேம் இங்க பாருங்க நெட்வொர்க் நேம் இருக்கு. அது ஸ்மார்ட் செயின். அத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நியூ ஆர்பிசி URL லிங்க் அதையும் நீங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செயின் ஐடி 56 அப்புறம் சிம்பல் BNB பிளாக் எக்ஸ்ப்ளோரர் URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உங்க மெட்டாமாஸ்க்ல பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினை நீங்க பார்க்க முடியும். இது மேனுவல் ப்ராசஸ். நீங்க ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோவை ஃபாலோ பண்ணியிருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த ஃப்ளோவை ஃபாலோ பண்ணியிருந்தா, இந்த மேனுவலா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவ்வளோதான். இப்போ என் சைடுல இருந்து எல்லாமே முடிஞ்சது. Wazirx NFT பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோ அடுத்த வீடியோவுல எப்படி ஒரு NFTய கிரியேட் பண்றது, இல்லனா எப்படி ஒரு NFTய செல் பண்றது, எப்படி NFTய பை பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். தேங்க் யூ.